பிரைஸ் லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் 28 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. எந்த தீவிலே கரை சேர்ந்தார்கள்? பதில் மெலித்தா. கேள்வி 2. விரியன் பாம்பு யாருடைய கையை கவ்விக்கொண்டது? பதில் பவுலின். கேள்வி 3. யார் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டது? பதில் பவுல். கேள்வி 4. யாரே தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள்? பதில் பவுலை. கேள்வி 5. தீவுக்கு முதலாளி யார்? பதில் பூப்பிலியு. கேள்வி 6. பவுல் யாரிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினார்? பதில் பூப்பிலியுனுடைய தகப்பன். கேள்வி 7. மெலித்தா தீவிலே எத்தனை மாதம் தங்கினார்கள்? பதில் 3 மாதம். கேள்வி 8. சகோதரரை கண்டு 7 நாள் தங்கி பின்பு எங்கே போனார்கள்? பதில் ரோமாபுரிக்கு. கேள்வி 9. 3 நாளைக்கு பின்பு பவுல் யாரை வரவழைத்தார்? பதில் யூதரில் பிரதானமானவர்களை. கேள்வி 10. பவுல் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் என்ன செய்தார்கள்? பதில் விசுவாசியாதிருந்தார்கள். கேள்வி 11. இந்த ஜனத்தின் இருதயம் எப்படி இருக்கிறது? பதில் கொழுத்திருக்கிறது. கேள்வி 12. பரிசுத்த ஆவி எந்த தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார்? பதில் ஏசாயா. கேள்வி 13. தேவனுடைய இரட்சிப்பு யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது? பதில் புறஜாதியாருக்கு. கேள்வி 14. பவுல் வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே எத்தனை வருஷம் தங்கினார்? பதில் 2 வருஷம். கேள்வி 15. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் எதை குறித்து பிரசங்கித்தார்? பதில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. God bless you.